கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓமந்தூராருக்கு சென்னையில் சிலை, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சுதந்திர போராட்ட வீரரும் தமிழகத்தின் தலைசிறந்த அரசியல் தலைவருமான ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு சென்னையில் ஓமந்தூரார் அரசினர் மருத்துவக் கல்வி வளாகத்தில் சிலை அமைக்கப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சுதந்திர போராட்டத்தில் இம்பார்ட்டண்டான ஒரு வீரர் தான் யாருன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். இவரை பற்றி நமக்கு இந்த வருஷம் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா சென்னை ஓமந்தூரார் அரசினர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அவருக்கு சிலை அமைக்கப்படும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. இது குறித்து தமிழக அரசு சார்பில் சனிக்கிழமை வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பு. தமிழ்நாட்டின் தலைசிறந்த அரசியல் தலைவர்களில் ஒருவராக போற்றப்படும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் விடுதலை போராட்ட வீரராக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். காந்திய கொள்கையை துளியும் செய்யாமல் பின்பற்றுபவராக இருந்தார். அருள் திரு வள்ளலார் வழியில் வாழ்ந்தார். ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தாலும் பெரியார் ஈவேராவின் சமூக சீர்திருத்த கொள்கையிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். நாடு விடுதலை அடையும் போது சென்னை மாகாண முதல்வராக இருந்த ஓமந்தூரார் ஹைதராபாத் சமஸ்தானத்தை இந்தியாவுடன் இணைத்த கம்பீரமான நடவடிக்கைக்கு காரணமாகவும் திகழ்ந்தார். நாடு விடுதலை அடையும் போது சென்னை மாகாண முதல்வராக இருந்த ஓமந்தூரார் ஹைதராபாத் சமஸ்தானத்தை இந்தியாவுடன் இணைத்த கம்பீரமான நடவடிக்கைக்கு காரணமாகவும் திகழ்ந்தார். அவரது ஆட்சி காலத்தில் 21/11/1947 பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 14% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் 1947 பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 14% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இது ஓமந்தூராரின் மாபெரும் சமூக நீதி சாதனை ஆகும். முதல்வர் பதவியிலிருந்து விலகிய பிறகு மிக சாதாரண விவசாயியைப் போல தனது வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டவர். அவருக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் விழுப்புரம் மாவட்டம் ஓமந்தூரில் மணிமண்டபத்தை முன்னாள் முதல்வர் கருணாநிதி அமைத்தார். அவரது 100ஆண்டு விழாவையும் மிக சிறப்பாக கொண்டாடி சென்னை அரசினர் தோட்டத்துக்கு ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் என்று பெயர் சூட்டினார். பொது வாழ்வில் தூய்மைக்கு உதாரணமாக விளங்கிய ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு சென்னை ஓமந்தூரார் அரசினர் மருத்துவக் கல்வி வளாகத்தில் உருவ சிலை அமைக்கப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுலேருந்து நம்ம எதெல்லாம் கீ பாயிண்ட்ஸாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அப்படிங்கிறவங்க யாருன்னா நம்மளுடைய முன்னாள் முதல்வராக இருந்திருக்காங்க. ஒரு சுதந்திர போராட்ட வீரர், தமிழகத்தோட தலைசிறந்த அரசியல்வாதியும் கூட. அவங்களுக்கு இந்த ஓமந்தூரார் அரசினர் மருத்துவக் கல்லூரி சென்னையில் இருக்கிற இடத்துல சிலை அமைக்கப்பட போகுது. அதுதான் இப்போ இதில் கான்செப்ட். இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, நாடு விடுதலை அடையும் போது அந்த ஹைதராபாத் சமஸ்தானத்தை இந்தியா கூட இணைச்சதில் இவருடைய பங்கு இருந்திருக்கு. அப்புறம் 14% இடஒதுக்கீடு பிற்படுத்த மக்களுக்கு இவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காரு. அது ரெண்டையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வள்ளலார் வழியில் வாழ்ந்தவர். ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தாலும் பெரியார் ஈவேராவின் சமூக சீர்திருத்த கொள்கையிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். ரெண்டுலையுமே ஈடுபாடோடு இருந்திருக்காரு. அப்புறம் என்னதெல்லாம் இவருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பு செஞ்சுருக்காங்கன்னா, இவருடைய மாவட்டம் விழுப்புரம். விழுப்புரம் மாவட்டத்தில் ஓமந்தூரில் மணிமண்டபம் கட்டியிருக்காங்க முதல்வர் கருணாநிதி. அவருடைய 100ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கு. சென்னை அரசினர் தோட்டத்துக்கு ஓமந்தூரார் அரசினர் தோட்டம்னு ஆல்ரெடி பேர் வச்சுருக்காங்க. இப்போ ஓமந்தூரார் அரசினர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உருவ சிலை அமைக்கப்படும்னு மு.க. ஸ்டாலின் அறிவிச்சிருக்காங்க. தேங்க்யூ.